ஆ ஓகே சரி. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன மணி இப்பெல்லாம் அடிக்கடி புடவையில வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? இன்னைக்கு மார்னிங் என் ஃப்ரெண்டோட மேரேஜ், அதை அப்படியே அட்டன் பண்ணிட்டு வரேன். அதான். கல்யாணத்துக்கு போனா கையில தேங்காய் கொண்டு வருவாங்க, இல்ல சாத்துக்குடி கொண்டு வருவாங்க. நீங்க என்ன புதுசு ஆப்பிள் கொண்டு வந்திருக்கீங்க? இது நேத்து வாங்குனது. அது தெரியுது. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. என்ன மிஸ் ஆகுது? உனது 5 விரலில் புதிய ஆப்பிள் மலர்ந்திருக்க, உன் அழகான இதழ்களில் மட்டும் புன்னகை மலரவில்லையே. அடடே, ஆச்சரியக்குறி. என்ன கவிதையா? புரியலையா? உன் கவலைக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். புது புடவை, புது லேப்டாப்னு பளிச்சுன்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க, ஆனா முகத்தை மட்டும் ஏன் டெல்லா வச்சிருக்க? எல்லாரும் பழச மறந்துட்டு புதுசுக்கு போவாங்க. சில பேர் புதுசு வந்ததும் பழச என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிப்பாங்க. நீ எதையோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. குற்றம் உள்ள மனசுல அதான் உறுத்துது. என்ன சொல்ற? நான் என்ன பத்தி சொன்னா நீங்க ஏன் உங்களை பத்தின்னு யோசிக்கிறீங்க? அப்ப நீ பழசு புதுசுன்னு கம்பேர் பண்ணது என்ன பத்தி இல்லையா? உங்களை பத்தி இல்ல, இந்த லேப்டாப்பை பத்தி. இது புதுசா வாங்குனது. இப்ப இந்த பழைய லேப்டாப்பை என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஜுஜுபி மேட்டருக்கு உன்னை எப்படி குழப்பிக்கிற? ఇప్పుడు చూడు, இதுதான் குயிக்கர் ஆப். இதை உன் மொபைல்ல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் உன்னோட ஓல்டு லேப்டாப்பை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அவ்வளவுதான், உன் ப்ராப்ளம் சால்வ். இப்போ உன்னோட லேப்டாப்பை போட்டோ எடுத்தாச்சு. இதுக்கான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸை நீ மென்ஷன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா பயஸ் ஒன்று கால் பண்ண போறாங்க. இது எனக்கே தெரியும் விஷ்ணு. அப்புறம் என்ன? என்னோட கான்டாக்ட் நம்பரை தரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல விஷ்ணு. ஜென்யூன் பையர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏகப்பட்ட ஃபேக் கால்ஸும் வரும். அதுவும் சம்பந்தம் இல்லாத நேரத்துல. இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சிரிக்கிறீங்க? பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? நீ குயிக்கர் நெஸ்ட பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? அது என்ன? இதுதான் குயிக்கர் சாட். உன்ன மாதிரி பல பேரோட பிரச்சனைய இது ஈஸியா சால்வ் பண்ணிடும். புரியல விஷ்ணு. அது எப்படி எனக்கு கால்ஸ் வராம என் பொருளை ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும்? டென்ஷன் ஆகாத மணி. இதுல நம்பர் பிரைவசி ஆப்ஷன் இருக்கு. இதுல உன் நம்பரை சீக்ரெட்டாவும் செக்யூர்டாவும் வச்சுக்கலாம். அதே நேரத்துல நீ பையர்ஸோட டைரக்டா சாட் பண்ண முடியும். என்ன பாக்குற? உன்னோட ஆபீஸ் ஹவர்ஸ்ல தொந்தரவும் இருக்காது, மீட்டிங் நேரத்துல பாதிப்பும் இருக்காது. சாட் ஹிஸ்டரியில இருந்து நீ செலக்ட் பண்ற பையருக்கு நீ விரும்பின ஒரு நல்ல விலைக்கு உன் பொருளை விற்க முடியும். பா, இப்பதான் விஷ்ணு எனக்கு நிம்மதியா இருக்கு.